இந்த ரெசிபி செஞ்சு பார்த்தீங்கன்னா, எனக்கும் சமையல் வித் ஷாரோன் அக்காவுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேங்க. ஏன்னா, இது அவங்க ரெசிபி தான். அக்கா வந்து ஸ்ட்ராபெர்ரி வச்சு கப் கேக் செஞ்சுருப்பாங்க. நம்ம பனானா வச்சு கப் கேக் செய்ய போறோம். இந்த ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் தயிர், 1/4 கப் ஜீனி, 1/4 கப் ஆயில் எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பனானா வந்து நான் மிக்ஸியில நல்லா அடித்து கொண்டு வந்துட்டேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 கப் ஆயில், 1 1/4 கப் வந்து மைதா, 1 கப் பேக்கிங் பவுடர், 1/2 கப் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி பாத்திரத்தில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கப் கேக் மோல்டு இருந்தால் அதில் எடுத்துக்கலாம். நான் வந்து ஓவனில் தான் வச்சுருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கீழே உப்பு கொட்டி வச்சுக்கலாம். செம சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருந்தது இந்த ரெசிபி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அக்காக்கிட்டேயும் போய் எல்லோரும் தேங்க்ஸ் சொல்லுங்கள் இந்த ரெசிபி கொடுத்ததுக்காண்டி. நானும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். செம டேஸ்ட்.